அண்ணன் ஒருத்தர் அவசர அவசரமாக அங்கன்வாடிக்கு அட்டை போடணும்னு சொல்லி கூப்பிட நாங்களும் அர்ஜென்ட்டாக கிளம்பி மிஷின்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பாட்டுக்கு போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல் சீட்டு அடங்கொக்கால ஒரு அண்ணன் இந்த இத்து போன சீட்டை தானே நீங்கள் பிரிச்சுட்டு மாற்றி கொடுக்கணும்னு அண்ணன் சொல்லிட்டு சிரிக்க இந்த கண்டிஷனில் இப்படி ஒரு அங்கன்வாடியா அப்படின்னு ஆளுங்களாம் இதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி என்ன ஆனாலும் ஆகட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் சைடில் இருந்த பட்டை செவரை பிரேக்கர் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, 1990 கட்டியிருந்தாலும் செவரு ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இதில் வர ரிட்ஜி ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருக்குது. அப்படி இப்படி கஷ்டப்பட்டு ஒரு வழியாக சைடு செவரெலாம் உடச்சி முடிச்சுட்டு சீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிச்சிட்டோம். 1990க்கு அப்புறம் இந்த பில்டிங் எத்தனை டைம் ரீஒர்க் பண்ணாங்கன்னு சரியாக தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிற புது ஷீட்டுக்கும் நான் தூக்கிட்டு வர இந்த பழைய ஷீட்டுக்கும் ரொம்பவே வெயிட் வித்தியாசம் இருக்குது. எல்லாமே 6 mm திக்னஸ் தான், ஆனால் வந்து வெயிட்டில் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. குறைஞ்சது ஒரு 4-5 கிலோ வித்தியாசம் தெரியுது எனக்கு. புது ஷீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோ வெயிட் வருது அப்படின்னா இந்த ஷீட் வந்து ஒரு 35 கிலோ அந்த ரேஞ்ச் சேர்ந்து வருதுங்க. லேபர் ஒரு 1000-2000 குறைக்கிறதுக்காக எந்த ஒரு வீட்டுக்காரங்களும் இந்த மாதிரி பழைய ஷீட்டை நீங்களே பிரிக்க ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா இது எப்போ வேணாலும் உடஞ்சி விழும். என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், எங்கள் ஊரில் நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு 1 நாள் 2 நாள் லேட் ஆச்சு அப்படிங்கிற காரணத்தால் ஒரு வீட்டுக்காரர் அவரே இந்த மாதிரி ஷீட்டை பிரிக்க ஆரம்பித்தார். பிரிக்கும்போது சீட்டு உடஞ்சி தலைமையில் விழுந்து பெரிய காயம் ஆகிடுச்சு, தையல் போடுற அளவுக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரியும் எந்த இடம் காலை வச்சா உடையாது, எந்த இடத்துல காலை வச்சா உடையும் அப்படின்னு. அதனால் நாங்கள் எப்பயுமே சேஃப்டியாக இதை பிரிப்போம். உங்களுக்கு அது மாதிரி தெரியாது. அப்படியே நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னாலும் ஒரு ஷீட் இன்னொரு ஷீட்டு கூட ஓவர்லாப் ஆகிற இடத்துல கால் வைங்க, அந்த இடம் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ஷீட்டோட சென்டராக காலை வச்சிடாதீங்க, அது டப்புன்னு உடச்சிக்கும். அப்படி இல்லைனா ஒவ்வொரு பர்லினுக்கும் கொண்டி போட்டிருக்கிற இடத்துல கொண்டி போட்டிருக்கிற இடத்துல நீங்கள் எட்டி காலை வச்சிங்கன்னா அந்த இடமும் உடையாது. ரொம்பவே சேஃப்டியாக பிரிக்கலாம். இது மாதிரி நாங்கள் ஷீட்டை பிரிச்சுட்டு இருக்கும்போது மொத்தம் 3 விருந்தாளிகளை பார்த்தோம். 2 பேர் சாரவீரியன்னு சொல்லக்கூடிய குட்டி குட்டி அண்ணன் தம்பிங்க. அவங்க 2 பேர்த்தையும் அடித்து ஓரம் தூக்கி போட்டதுக்கப்புறம் அது வீடியோவில் காட்ட முடியாது, அப்புறம் நம்மளால் கேஸ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக ஒரு குடும்பத்தை பார்த்தோம். அப்புறம் இவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இவங்களையும் தூக்கி ஓரம் போட்டதுக்கப்புறம் அன்னைய பொழுது போயிடுச்சு. அதுக்குள்ளே சீட்டையும் நாங்கள் பிரித்து முடிச்சிட்டோம். மறுநாள் வந்து நாங்கள் சீட்டு ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா ராம்கோ பிராண்டில் வர 6 mm சீட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சீட்டுக்கு உடஞ்சதுன்னா ரீப்ளேஸ் பண்ணுற வாரண்ட்டி ஃப்ரீயாகவே இருக்குது. இவ்வளோ கஷ்டமான வேலைக்கு நடுவில் 4 மதுப்பெரியர்கள் வந்து சீட்டை மட்டும் மாற்றினா எப்படி பில்டிங்கை அடிச்சுட்டு புதுசாக கட்டுங்கன்னு எங்ககிட்ட கேட்டாங்க. அவங்க கேட்க வந்த விஷயம் கரெக்டு தான். ஏன்னா நிறைய சின்ன குழந்தைங்க தான் உள்ளே இருக்க போகிறாங்க. ஆனால் கேட்க வேண்டிய ஆளுங்க நாங்கள் இல்லையே. கான்ட்ராக்டர், இன்ஜினியர்னு 4-5 பேர்த்தை தாண்டி தான் இது எங்கள் கைக்கே வேலைக்கு வரும். எங்கள் கிட்ட சண்டை பிடிச்சி இது ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஒரு வழியாக அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நாங்கள் சீட்டை போட்டு முடிக்கிறதுக்கு நைட்டு 7 மணி ஆகிடுச்சு. முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க பட்டறைக்காரன் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.